வெல்கம் டு ஜஸ் பிளாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயமே தரமான விஷயம். வீடியோக்குள்ள வாங்க தெரியும். வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன்றும் இல்லை, நைட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு படுத்தேன். நைட்டு மத்தியானம் வேற கொஞ்சம் நேரம் ரொம்ப தூங்கிட்டேன் போல. அதனால நைட்டுனா தூக்கம் வர மாட்டேங்குது. நைட் ஷிஃப்ட் வேற நம்ம வேலைக்கு போனால நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம்னா ரீல்ஸை ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறது. சரி, நம்ம பழைய ஃபோட்டோலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டிரைவுக்குள்ளே போனேன். கூகுள் டிரைவில் 6 ஜிபிக்கு பேக்கப் இருந்துச்சு. என்னடா அது 6 ஜிபிக்கு பேக்கப் எடுத்திருக்கே, அப்படி என்னதான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, 2018 இருந்து இப்போ வரைக்கும் எடுத்திருக்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அதுல கொஞ்சம் சிக்கிருச்சு. நம்ம அதுக்கும் முன்னாடி நம்ம சின்ன பையனா இருக்கும் போது எடுத்தது. நான் வந்து ஒரு கேமராமேனா எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒரு ஹாரரான ஒரு கோயிலை வந்து விசிட் பண்ணி பிளாக் எடுக்கிற மாதிரி, அது அப்பவே நாங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம். எப்போ நாங்கெல்லாம் குட்டி கொஞ்சம் இருந்துச்சு. அப்பதான் நான் 6வது படிப்பேன். வயசு எவ்வளவு இருக்கும் 6வதுன்னா, நீங்களே நினைச்சு பாருங்க, 11 வயசு என்னமோ இருக்கும். அந்த டைம்ல என்ன பாக்குறதுக்காக அங்க இருந்து சைக்கிள்ல வருவானுங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஆத்தை தாண்டி வரணும். நம்ம ஏரியாவில் ஆத்தை தாண்டினா ஆத்துக்கு அந்த சைடு பள்ளிப்பாளையம், ஆத்துக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா அகரகரம். அது மாதிரி அங்க பேரேஜ் இருக்கு. அந்த ஆத்துல அந்த சைடு இருந்து அவங்க சைக்கிள்லயே வந்து நம்ம சித்தோடு வருவாங்க. அப்படி வர வழியில ஒரு கோயில், அது இடிஞ்சு போன நிலையில இருக்கு. அது என்ன கோயில் இப்போ வரைக்கும் அதை பத்தி எனக்கு ஹிஸ்டரி கூட எனக்கு தெரியாது. சும்மா வருவானுங்க, எனக்காக அங்கிருந்து வரானுங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் வருவேன். அப்படி வந்து பாக்குற இடம் மராபாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அது பக்கத்துல ஒரு கோயில், இப்பெல்லாம் இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கோயில் அப்ப இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்வம், சரி என்ன எல்லாரும் இப்படி வீடியோ போடுறாங்களே, நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் உல்ஃப் அது மாதிரி சேனல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ வந்து மத்தியான டைமும் எடுக்கிறோம் அது மாதிரி வீடியோ. அந்த வீடியோ நான் இப்படி வாயிலே சொல்லிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாரசியம் குறைஞ்சிரும். அந்த வீடியோ மேல வரும் பாருங்க. வாங்கடா, இந்த பங்களா பேய் பங்களாம்பாங்க. இது பங்களா இல்ல பாஸ், கோயில். கோயில் இந்த கோயில பேய் கோயிலுமாங்க. ஜி சூப்பர் ஜி. ஜி ஜி வாங்க ஜி. இந்த கோயிலில் நான் முந்தானத்து சுண்டல் சாப்பிட்டேன், அதுக்குள்ள இப்படி மூடிட்டாங்க. நீ சுண்டல் சாப்பிட்டதே கோயில். ஜி நான் பொங்கல் சாப்பிட்டு எப்படி அரிச்சு கொடுக்குதுன்னு பாருடா. சுண்டல் தான் நான் சாப்பிட்டேன். பொங்கல் சாப்பிட்டு பூசின இடம் அப்படிதான் இருக்குது. இருக்காங்க இந்த ஏரியாவில் எங்கேயும் கிடைக்கல. உள்ள போய் செல்ஃபி எடுப்போமா? வரியா வரியா? அவ்வளோ போலாம். கேமரா வழி விடுக்கடா, ஃபோக்கஸ் பண்ணிக்கடா. கேமரான் நீ தான் பாஸ் முன்னாடி போகணும். உள்ள போனா பாஸ் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? பேசிட்டு ஒரு வாட்டை தெரியுது, அந்த வாட்டைக்குள்ள என்ன தெரியுதுன்னு இப்ப பாக்கலாமா? ஐயா தப்பு நடந்து ரொம்ப நாளா இந்த வாட்டையில செஞ்ச வாட்டை மூடி என்ன நடந்திருக்கு? டேய் கேமராமேன், காரணத்துக்கு நீதான காரணம். இல்ல யாருப்பா உள்ள இருக்கா? ஐயாவாடா ஐயக்கே ராஸ்க. பேய் வந்து டாடா சைடு டாடா சொல்றது. கம் ஆன் பாய், கம் ஆன். அங்க பாரு சிற்பி. போடா செருப்பே போடா. என்ன கவரேஜ் பண்றோம்? ஓடுறாடி உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத.
என்னாச்சு? ஓ மை காட். பேயை பார்த்துட்டு இங்கே வரோம். வேணுமா அந்த வீடியோவில் பாருங்க. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பழைய கோயில் மாதிரி இருக்குது, அதனால தான் பேய் இருக்குது. இந்த கோயிலை பாருங்க. அந்த எல்லாம் திடீர்னு பார்த்தேன். அந்த கோயிலோட இந்த கோயில் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க ஒரு உருவம் நடந்து வர மாதிரி துரத்துற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த கோயிலில் வந்து நின்னோம். இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்குது. சேஃப்லாம் அந்த சேஃப் முடிஞ்சது. வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஆனா அப்பவே ஒரு பிளாக் எடுக்கிற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனா அவங்க எல்லா பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா லைஃப் அவங்க அப்படியே ஒரு கட்டத்துல தள்ளிட்டு போயிடுச்சு. சரி, ஓகே, நம்மளாச்சு சக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் தம்பி எல்லாம் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் பிராமலை மேலே நின்று ஒரு பிளாக் எடுக்கிற மாதிரி ஒன்று சீனு. அது 5 நிமிஷம் தான். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற என் ஃபேஸ் கட்டுக்கும் அப்போ இருக்கிற ஃபேஸ் கட்டுக்கும் அதை பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மைல்டாக இருக்கு. அந்த வீடியோவும் போடுற பாருங்க. கைஸ், இதாங்க ஃபர்ஸ்ட் vlog. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? இங்கே ஈரோட்டில் பெருமாமலைன்னு ஒரு ஏரியாவில் அந்த மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் பெருமாளை பார்க்குறக்கு. பார்த்துட்டீங்களா? இதோட மெயினான ஒரு வீடியோ இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. நீங்க பார்த்துட்டே செதறவீங்க. அது மாதிரி ஒரு வீடியோ, சரியான வீடியோ. நானும் பார்த்துட்டு என்னடா இது, நானாடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணிடுச்சு. இல்லை, வீடியோ நல்லா இருக்கும். ஆனால் அப்போவே நான் அதான் சொன்னல, ஒரு 12 வயசு 11 வயசு இருக்கும் போதே வீடியோவில் எடுத்திருக்கோம். இப்போ 13 வயசுல எடுத்த வீடியோ அது. எப்படின்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் போட்டு ஒருத்தனை அடிச்சு பிரிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக். ஆனால் 13 வயசுல நான் கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்க. இப்போ எனக்கு 23 வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படியே சேம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. ஆனால் அப்போ எங்களுக்கு கேமரா குவாலிட்டி என் நண்பன் தான் எடுத்தான். அது பயங்கர, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமா ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பையனும் கரெக்டா வருவான், பிடிச்சி குத்துறது அப்படி அப்படின்னு 4-5 டேக் வாங்கி எடுத்திருக்கேன். அந்த டேக் எடுத்த வீடியோவும் போட்டுடுறேன். எது நல்லா இருக்கு நீங்களே பாருங்க. அது என்றே வர வீடியோலாம் இருக்கும். அது எல்லாமே மொத்தமா ஷார்ட்டா ஒரே இதாக எடிட் பண்ணி மேல கொடுக்குறேன். நீயாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அது நான் தான், வேற யாரும் இல்லை. என்னாலேயே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். அந்த அளவுக்கு சிரிக்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு. என்னடா அது, அந்த வயசுல நம்ம ஒரு போன் இருந்தா போதும்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு என்னமோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்பவும் அது மாதிரிதான் பண்றோம். ஆனா அந்த வயசுல தெரியாதுல்ல. நம்ம அந்த 6வது படிக்கிற 7வது படிக்கிற வயசுல எல்லாம் தெரியாம இப்படி நம்ம எடுத்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் எனக்கு தோணுது, அப்ப இருந்து நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அடுத்தது ஒரே ஒரு சாமான் வீடியோ இருக்கு. இந்த கேப்ல எடுத்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏரியா பசங்களை வச்சு சின்னதா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏதோ அது கண்டென்ட் வீடியோ தான். என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். அதுவும் பாருங்க. அதுல காமெடின்னு பெருசா ஒன்றும் அதிகமா இருக்காது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு யாரு வந்தாலும் சரி, நம்ம வீடியோ யாரு முழுசா பார்த்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க பண்ற கமெண்ட்ல தான் என்னோட குறைகள் நிறைகள் தெரியும். நான் என்னென்ன தப்பு பண்றேன், நான் என்னென்ன கரெக்டா போடுறேன், நான் என்னென்ன ஸ்டேபிளா நான் இன்னும் என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் எனக்கு அப்பதான் தெரியும்.
தயவு செஞ்சு ஒரு கமெண்ட்ல போட்டு போங்க. அதே மாதிரி லைக் தட்டி விட்டு போயிருங்க. டேய் உனக்கு வந்து தெரியுமாடா நாளைக்கு ஸ்கூல் லீவுடா. ஏன்டா இப்படிலாம் போய் சொல்ற புரடையா? டேய் உனக்கு எப்பவும் லீவ் விடுவாங்களாடா? லீவுன்னு சொன்னதுக்கா எப்படிங்கிறீங்க? அங்கே ஒருத்தன் நடந்தாரான், அவனெல்லாம் பள்ளிக்க அவனை பிடிச்சி கேளுங்க. அவனை கூப்பிடுறான். ஏய் நீங்க வாடா. என்னடா உனக்கு அண்ணன்டா. டேய் என்னடா உங்க மரியாதைலாம் பேசுற? உங்களுக்குலாம் என்னடா மரியாதை? 8 வேலை இருக்குதுடா, உங்களுக்கு என்னடா வேலை இருக்குது? நான் போடா. அப்போ நம்ம ஊர் நம்ம சின்ன பசங்களே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்லயே மதிக்க மாட்டாங்க. அந்த பைத்தியா அதனால என் மரியாதையும் போச்சுடா. ஓகே கைஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு.